என்னென்னமா இருக்கு? சோறு நல்லா சுட சுட சாதம் வடிச்சிருக்கோம். சுட சுட சாதம் வடிச்சிருக்கோம். காடை மிளகு கறி கிரேவி பண்ணியிருக்கோம். காடை சிக்கன் 65 பண்ணியிருக்கோம். அது ரசமா? இது ரசம். இதுக்கு காமனாக ரசம் ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். கிரேவி ஊற்றி சாம்பார்லாம் நல்லா இருக்காதா? சாம்பார்லாம் நல்லா இருக்காது. கிரேவியை ஊற்றி கிரேவியாக பிணைஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டு அடுத்து ரசம் ஊற்றி இந்த கிரேவியை கொஞ்சம் வச்சு பிணைஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். பிணைஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் ரசம் ஊற்றி எனக்கு அந்த கிரேவி கொஞ்சோன்னு மட்டும் போதும் போதும். இந்த கிரேவியை கொஞ்சம் பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் ரசம் ஊற்றி. எது டேஸ்ட்டாக இருக்கும்? எதுவுமே டேஸ்ட்டாக தான், சூப்பராக இருக்கும். காடை 65 நல்லா இருக்கா? இது ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ காடை மிளகு கறி தான் சாப்பிட்டு இருக்கோம். 65 சாப்பிட்டு பாரு. இன்னும் சாப்பிடல, இந்த முதல் சாப்பிட்டு பார்த்துக்கலாம். 65 சாப்பிட்டு பாரு. இப்போ 65 சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். நல்லா மொறு 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 நல்லா இருக்கும். ரெண்டில் எது நல்லா இருக்கும்? உனக்கு எது பிடிச்சிருக்கு? ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அது நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கிரேவி இது அப்படியே கடிச்சு சாப்பிடுங்கோ. எலும்பு கூட இல்லை, எலும்பு கூட நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும். இதில் லெமன் புளியவா? வெங்காயத்தை நல்லா பெரியவங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு இது நல்லா பிடிக்கும். எதுக்கு? நல்லா மொறுமொறுப்பாக நல்லா இருக்குல்ல. அதில் குழம்பு இதெல்லாம் ஊற்றி சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி நல்லா சாப்பிடுங்க. அது முருன்னு நல்லா கடிச்சு நல்லா சாப்பிடுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும் பாருங்கள். மறக்காமல் எங்களோட ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிடுங்க. மறக்காமல்